ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா convalescent plasma treatment. Actually, this is one of the treatment responsible to treat novel coronavirus. சரிங்களா, எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலாக யூபிஎஸ்சிக்காக தான், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக் தான். என்னன்னா ஹிந்து நியூஸ் பேப்பரில் they would have mentions many things related to convalescent plasma treatment. ஸோ அதனால் அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இன்னைக்கு. சரிங்களா, இன்னைக்கு டாபிக் வந்து அதுதான். சரிங்களா, இன்னைக்கு ஓகே. First, convalescent. What do you mean by that? Convalescent means recovery. சரிங்களா, recovery with the help of plasma. சரிங்களா, with whole set of ideas, recovery with the help of plasma treatment. சரிங்களா, first of all we should know what do you mean by plasma. சரிங்களா, bloodல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த பார்ட் வந்து பிளாஸ்மான்னு சொல்லுவோம். சரிங்களா, பிளட்ல எக்ஸ்பெஷலி 3 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். சரிங்களா, செகண்ட் பார்ட் வந்து ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். தென் பிளாஸ்மா. We want to discuss something related to plasma. சரிங்களா, இப்போ bloodல 55% வந்து plasma இருக்கு. Around 50 to 55% of the blood consists of blood plasma. Again, this plasma contains 3 proteins. One is albumin, second one is globulin, third one is fibrinogen. சரிங்களா, இப்போ இந்த ஆல்புமினோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ரெகுலேஷன் ஆஃப் த பிளட். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் பேலன்ஸ். சரிங்களா, இந்த குளோபுலினோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குளோபுலின்ஸ் ஆர் மெயின்லி இன்வால்வ்ட் இன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் அவர் பாடி. டிஃபென்ஸ் மெக்கானிசம். சரிங்களா, ஃபைப்ரினோஜன்ஸ் ஆர் மெயின்லி இன்வால்வ்ட் இன் கிளாட்டிங், blood clotting. சரிங்களா, அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த பிளாஸ்மாவோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ கலர், அதர்வைஸ் தே கால் இட் அஸ் அ ஸ்ட்ரா கலர். இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா, பிளாஸ்மா கலர் எல்லோ கலர், அதர்வைஸ் தே கால் இட் அஸ் அ ஸ்ட்ரா கலர். சரிங்களா, அப்பார்ட் ஃப்ரம் தட் certain minerals also present in the plasma. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா what are the minerals? Especially sodium, potassium, bicarbonates, chlorines இதெல்லாம் இருக்கும். Then glucose also presents, lipids, proteins, everything present in the plasma. சரிங்களா, இதுதான் overview related to plasma. சரிங்களா, அப்புறம் இன்னொன்று சீரம். சரிங்களா, சீரம் அப்படின்னா என்னன்னா பிளாஸ்மால கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் வந்து சீரம். சரிங்களா, வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர் ஆஃப் த பிளாஸ்மா they call it as a சீரம். சரிங்களா, வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் overview related to plasma. Now we want to discuss something related to that particular treatment. இப்போ ரெண்டு டெர்மினாலஜிஸ்
we should know two terminologies. One is antigen. சரிங்களா? Second one is antibody. சரிங்களா? First one is antigen, another one is antibody. Now listen, antigen in the sense it is one of the foreign body responsible to affect our body. I repeat, it is one of the foreign body responsible to affect our body. That foreign body might be a viruses or bacteria or protozoans. சரிங்களா? அது வந்து ஒரு ஃபாரின் பாடி, அந்த ஃபாரின் பாடி நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணுறோம். அது வைரஸஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், புரோட்டோசோன்ஸாக இருக்கலாம், எனி பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம். சரிங்களா? டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் வாட் வி கால் இட் அஸ் அ பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். சரிங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்டீரியா, வைரஸஸ், புரோட்டோசோன்ஸ். சரிங்களா? இப்போ ஆன்டிபாடி அப்படின்னா என்னன்னா, now you listen, you assume one antigens are entering in my body. As a result, actually it is one of the foreign body, right? That particular antigens are entering in my body. As a result, my bodies are going to synthesize one protein component. That protein components are responsible to defend or to kill or to prevent that particular antigen. சரிங்களா? இப்போ ஒரு பாக்டீரியா என்னோட பாடியில் என்டர் ஆகுது அப்படின்னாக்கா என்னோட பாடி ஒரு புரோட்டீன் காம்பனண்ட் வந்து சிந்தசைஸ் பண்ணும். அந்த புரோட்டீன் காம்பனண்ட் அந்த பர்டிகுலர் ஆன்டிஜனை கில் பண்ணும் ஆர் டிஃபெண்ட் பண்ணும் ஆர் ப்ரிவென்ட் பண்ணும். அதுதான், அதுக்கு பேர் தான் வந்து ஆன்டிபாடி. சரிங்களா? இந்த ரெண்டு டெர்மினாலஜிஸ் ரொம்ப முக்கியம். வாட் யூ மீன் பை ஆன்டிஜன் அண்ட் வாட் யூ மீன் பை ஆன்டிபாடி. சரியா? நவ் plasma also going to synthesize certain antibodies, right? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Plasma also synthesize antibody. சரிங்களா? Now listen carefully. Now you assume I am the person, right? That particular novel coronaviruses are entering in my body. As a result, my bodies are going to synthesize one antibody, that too also based on protein based component, right? That antibody they call it as a IgM. Clear? Actually two set of antibodies are produced. One is IgM, another one is IgG. சரிங்களா? immunoglobulin M, they call it as immunoglobulin M, another one is immunoglobulin G. Try to remember. சரிங்களா? இதெல்ல ஒரு important. Okay, these are all the antibodies, right? One is IgM and another one is IgG. IgM's initial response. சரிங்களா? Now you should remember, for an example, myself, right? You can consider my father also. Two persons are there. Myself are affected with novel coronavirus. As a result, what will happen? For an example, that particular viruses are entering in my body. As a result, my bodies are going to synthesize antibodies, especially IgM, another one is IgG, right? Initial response you can consider as a IgM within 2 days or 3 days, right? After 10 to 14 days there is a chance to synthesize one more antibody also, they call it as a IgG. சரிங்களா? இனிஷியலா ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறது. இப்போ அந்த பர்டிகுலர் வைரஸ் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் இன்டென்ஸ்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற ஆன்டிபாடி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா IgM. இதுதான் UPSC கொஸ்டின். சரிங்களா? அப்புறம் ஆஃப்டர் 10 to 14 days கழிச்சு ஒன் மோர் ஆன்டிபாடிஸ் ஆல்சோ கோயிங் டு பி சிந்தசைஸ்டு ஃப்ரம் அவர் பாடி, they call it as a IgG. சரிங்களா? ஸோ after 22 days or 23 days there is a chance to recover. சரிங்களா? இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன பண்றாங்கனாக்கா, எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு, my cells are affected, as a result my bodies are synthesized that particular antibodies, then finally those antibodies are present in the plasma itself. So
they need to be separated plasma from the blood. சரிங்களா? இங்க வந்து blood டைரக்டா transfuse பண்ண முடியாது. For that purpose they want to separate plasma from that blood. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த plasma எப்படி செப்பரேட் பண்றாங்கன்னா how they are going to separate with the help of centrifugal method. Plasma separated. சரிங்களா? plasma செப்பரேட் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன இருக்கு, அந்த பிளாஸ்மால that particular antibodies especially IgM and IgG வந்து இருக்கு. இப்போ one more person as we discussed earlier, my father, right? அவருக்கு ஏஜ் 65 வச்சுக்கோங்க. he is not at all possible to synthesize their own antibodies because due to age factor. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது, that particular person actually need that particular antibodies. So என்ன பண்றாங்கனாக்கா அந்த particular plasma or that particular antibodies are introduced those who are all need. For an example, என்னோட ஃபாதருக்கு தேவைப்படுதுன்னா that particular antibodies they would have introduced over to him. சரிங்களா? அதுதான் ஐடியா. இப்போ என்னென்ன இஷ்யூஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னாக்கா இதுல ஈஸியா ரெக்கவர் 99% they would have easily recovered with the help of that particular convulsion plasma treatment. Around 95 to 99% they are recovered. Yes. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா persons affect ஆகிறது ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? அதுல ரெக்கவர் ஆகிற பீப்புள் ஓரளவுக்கு இருக்காங்க. பட் they are not at all willing to donate their own blood. சரிங்களா? இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா அவங்களால மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஆன்டிபாடிஸை சிந்தசைஸ் பண்ண முடியும். நார்மல் பீப்புள்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் டு சிந்தசைஸ் பிகாஸ் ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், that particular antigen based on that particular antigens only our bodies are going to synthesize particular antibody. சரிங்களா? so antigens specific antibodies are synthesized. சரிங்களா? அதுதான். so அவங்களால மட்டும்தான் அந்த particular antibodies synthesize பண்ண முடியும். as a result அந்த particular antibody-ய நம்ம செப்பரேட் பண்ணணும் with the help of plasma separations. From that plasma they are separating that particular antibodies. Again they are going to introduce to those who are needy. சரிங்களா? அதுதான் ஐடியா. இப்போ ரிசர்ச் என்ன மாதிரி போயிட்டு இருக்குனாக்கா they are introducing one more technique they call it as a monoclonal antibody production. அது என்னன்னாக்கா இது வந்து one of the chemical components, right? IgM and IgG one of the protein based components. So with the help of laboratory they are synthesized. சரிங்களா? ஏன்னா இந்த IgM and IgG தான் நமக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து கொடுக்குது. சரிங்களா? for that they are artificially made. சரிங்களா? that ideas are comes from monoclonal antibody production especially IgM and IgG. சரிங்களா? so இதுதான் overview related to convalescent plasma treatment. சரிங்களா? இப்போ இதுதான் இம்பார்ட்டன்டான டாபிக் related to for UPSC, not even UPSC, even NEET based also there is a chance because from that albumin part, globulin part, fibrinogen part they would have asked many questions from that area, so you can easily utilize. சரிங்களா? not even that for TNPSC also there is a chance to ask especially what is the color of plasma, there is a chance. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க. Thank you.